திருச்சிற்றம்பலம். போற்றிவோம் நம சிவாய. குரு வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை செப்பல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருமந்திரத்தின் மூலமாக இறைவன் அருளிய திருவார்த்தைகளை நாம் சிந்தித்தோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சீரார் பெருந்துரினம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. பரந்துரை மேவிய பரணே போற்றி, சீரா பள்ளி மேவி சிவனே போற்றி. ஆரூரமந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி. தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, என்றன காரமுதானாய் போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. கணவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. போற்றிவோம் நம சிவாய, போற்றிவோம் நம சிவாய, போற்றிவோம் நம சிவாய. நண்பர்கள் அனைவருக்கும் திருவாசக முதியாவின் அன்பான காலை வணக்கங்கள். நண்பர்களே, நாம் திருவாசகத்தில் திருவெண்பாவை என்ற பதிலிருந்து தினந்தோறும் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இறைவனுடைய திருவார்த்தைகளின் அற்புத விளக்கத்தையும் தொடர்ந்து சிந்தித்த வண்ணம் இருக்கின்றோம். இன்றைய தினம் நமக்கு இறைவன் அருளிருக்கக்கூடிய திருவார்த்தைகளையும் அற்புத விளக்கத்தையும் தொடர்ந்து சிந்திப்போமாக. அதற்கு முன்பாக நாம் அனைவரும் தினந்தோறும் அவனருளாலே அவன் தாள் வணங்கி இறைவனுடைய திருவார்த்தைகளை சொல்லி இறைவனுடைய திருப்பாதங்களை பணிந்து இறைவனுடைய திருவார்த்தைகளை உள்ளமாற நினைத்து வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று சொல்லி அவனருளாலே அவன் தாள் வணங்கி வாருங்கள். இன்றைய தினம் இறைவன் நமக்கு அருளிருக்கூடிய திருவார்த்தைகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்தித்து வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோமாக. வாருங்கள், தொடர்ந்து திருவெம்பாவை பகுதியை சிந்திப்போமாக. முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் போத்தும பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்காவார்க்கே பாங்காவோம். அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து, சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை போதுமைக்கும் போர்த்தும பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியாத்தால் பணிவோம் ஆங்காவார்க்கே பாங்காவோம். அன்னவர் எம் கணவர் ஆவார் அவர் உகந்து, சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையோ எமக்கெம் நல்குதியேல், என்ன குறையுமிலோம் ஏலோர் எம்பாவாய். என்ன குறையுமிலோம் ஏலோர் எம்பாவாய். என்ன குறையுமிலோம் ஏலோர் எம்பாவாய் என்பது பாடல் வரிகளாகும். பாடலுக்குரிய விளக்கத்தை சிந்திப்போம். பாங்காவோம் என்று சொன்னால் தொண்டராவோம் என்று பொருளாகும். பரிசே என்றால் அவ்வண்ணமே அல்லது அவ்வாறே என்று பொருளாகும். எங்கோன் என்றால் எங்கள் அரசன், கோன் என்றால் அரசன், எங்கோன் என்றால் எங்கள் அரசன் என்று பொருளாகும். முன்னை பொருளுக்கும் முற்பட்ட பரம்பொருள் நீதான். அதாவது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, முன்னை பழம்பொருளுக்கும் முற்பட்ட பரம்பொருள் நீதான், பின்னர் தோன்றும் புதுமைக்கும் காரணமானவன் நீர்தான். அதாவது முன்னாடி தோன்றக்கூடிய பழமைக்கும் முற்பட்ட பரம்பொருள் நீதான், பின்னாடி தோன்றக்கூடிய புதுமைக்கும் காரணமாய் இருப்பவனும் நீர்தான்.
உன்னையே தலைவனாக பெற்றுள்ள சீர் அடியார்களை நாங்கள் வழிபடுவோம். உன்னையே தலைவனாக பெற்றுள்ள சீர் அடியார்களை நாங்கள் வழிபடுவோம். அவர்களையே எங்கள் வாழ்வின் பாங்காக பதியாக ஏற்போம். அவர் சொல்லுகின்ற வண்ணமே பணி செய்குவோம். வண்ணமே எங்கள் அரசாகிய நீர் அருளுக. அதனால் எந்த குறையுமின்றி இருப்போம். பாவையே இதனை நீயும் கேட்டு தெளிவாயாக. என்ன ஒரு அற்புதமான விளக்கம் பாருங்க. முன்னை பழம்பொருளுக்கும் முற்பட்ட பரம்பொருள் நீதான். பின்னர் தோன்றும் புதுமைக்கும் காரணமான நீர்தான். உன்னையே தலைவனாக பெற்றுள்ள சீர் அடியார்களை நாங்கள் வழிபடுவோம். அவர்களையே எங்கள் வாழ்வின் பாங்காக பதியாக ஏற்போம். அவர்கள் சொல்லுகின்ற வண்ணமே பணி செய்வோம். அவ்வண்ணமே எங்கள் அரசராகிய நீர் அருளுக. அதனால் எந்த குறையுமின்றி அடியார்களுக்கு தொண்டு செய்வது என்பது அரியதொரு செய்கையும் அது அளவற்ற அருள் கிட்ட உதவும் தன்மையுமாய் ஆகும். எனவே அடியவரை பதியாக கொள்ளுதல் தொண்டு செய்கைக்கு ஒப்பானதே ஆகும். அதாவது அடியார்களுக்கு தொண்டு செய்வது என்பது அரியதொரு செய்கையாகும். அடியார்களுக்கு தொண்டு செய்வது என்பது அரியதொரு செய்கையாகும். அது அளவற்ற அருள் கிட்ட உதவும் தன்மையுமானதாக ஆகும். அதாவது என்ன சொல்ற பாருங்க, அடியார்களுக்கு தொண்டு செய்வது அரியதொரு செய்கை, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரியதொரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது அளவற்ற, நன்றாக கவனிக்க வேண்டும், அளவற்ற அருள் கிட்ட உதவும் தன்மையுமாய் ஆகும். எனவே அடியவரை அடியவரை பதியாக கொள்ளுதல் தொண்டு செய்கைக்கு ஒப்பானதே ஆகும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அடியார்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை அன்போடு வரவேற்று உள்மனதார நாம் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு நம்மால் என்ன முடியுமோ அந்த உதவியெல்லாம் செய்து அவர் மனம் குளிர செய்து அவரை அனுப்புதல் வேண்டும். முன்னை பொருளுக்கும் முற்பட்ட பரம்பொருள் நீதான். பின்னர் தோன்றும் புதுமைக்கும் காரணனும் நீதான். உன்னையே தலைவனாக பெற்றுள்ள சீர் அடியார்களை நாங்கள் வழிபடுவோம். அவர்களையே எங்கள் வாழ்வின் பங்காக பதியாக ஏற்போம். அவர் சொல்லுகின்ற வண்ணமே பணி செய்குவோம். அவ்வண்ணமே எங்கள் அரசராகிய நீர் அருளுக. மேற்சொன்னது போல நீங்கள் எங்களுக்கு அருள வேண்டும் சுவாமி என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அதனால் எந்த குறையுமின்றி இருப்போம். மேற்சொன்னதெல்லாம் நீர் அருளுகின்ற காரணத்தால் எந்த குறையுமின்றி இருப்போம். பாவையே இதனை நீயும் கேட்டு தெளிவாயாக. பாவையே இதை நீயும் கேட்டு தெரிந்து கொள்வாயாக. அடியார்களுக்கு தொண்டு செய்வது என்பது அரியதொரு செய்கையாகும். அடியார்களுக்கு தொண்டு செய்வது என்பது ஒரு அரிய வகையான செயலாகும். அது அளவற்ற அருள் கிட்ட உதவும் தன்மையுமாய் அமையும். அதாவது அளவற்ற அருள், கொஞ்சூண்டு அருள் கிடைச்சாவே நம்ம எப்படி இருப்போம். அளவற்ற அருள் என்று சொன்னால் இறைவனுடைய உள்ளத்தில் நீங்காமல் நாம் இடம்பெறக்கூடிய அளவுக்கான அளவற்ற அருள் கிட்ட உதவும் தன்மையுமாய் ஆகும். எனவே அடியவரை பதியாக கொள்ளுதல் தொண்டு செய்கைக்கு ஒப்பானதே ஆகும். அடியாருக்கு தொண்டு செய்வது என்பது எதற்கு ஒப்பு? அடியவரை எனவே ஒரு அடியவரை பதியாக கொள்ளுதல், நமக்கு தலைவனாக கொள்ளுதல் தொண்டு செய்கைக்கு ஒப்பான செயல் என்று நமக்கு மாணிக்கவாசகர் சுவாமிகள் இன்றைய தினம் உணர்த்துகின்றார். நண்பர்கள், நாம் தினந்தோறும் திருவாசகத்தில் ஒவ்வொரு தலைப்பாக சிந்தித்து தற்பொழுது திருவெண்பாவை வந்திருக்கின்றோம். திருவெண்பாவிலே அதிகாலையில் எழுந்து இறைவனை நீராடி இறைவனை ஆலயத்தில் சென்று தொழுது அதனால் கிடைக்கக்கூடிய மகிழ்வையும் ஆனந்தத்தையும் பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கின்றோம். வாருங்கள், மீண்டும் நாளை தினம் அடுத்த பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் தொடர்ந்து சிந்திப்போமாக. அதுவரையில் அவனர்களாலே அவன்தாள் வணங்கி இறைவனுடைய திருவார்த்தைகளை நீங்களும் சிந்தித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.